ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 20 வியாழக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு சந்தேகிப்பவன் யார். நமக்கு எழும் சந்தேகங்களுக்கு அளவே இல்லை. புற்றீசல் போல் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். அதிலும் சிலர் டூமச்சாக இருப்பார்கள். அவர்கள் சந்தேக பேர்வழிகள். பூட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது பூட்டிய பூட்டை சரியாக பூட்டியிருக்கோமா என்று பிடித்து தொங்கி பார்ப்பார்கள். சில சந்தேக பேர்வழிகள் ஆபீஸிலிருந்து அடிக்கடி வீட்டில் உள்ள தர்மபத்தினிக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார்கள். இது அவள் மேல் உள்ள காதலால் அல்ல, சந்தேகத்தால். சந்தேகம் ஒரு மனநோய், உயிரையே கொல்லும் மனநோய். இந்த நோயால் சரியான புரிதல் இல்லாமல் கணவனும் மனைவியும் ஒருவர் மேல் மற்றவர் சந்தேகப்பட்டு பிரிந்து நடுத்தெருவில் நிற்கும் குழந்தைகள் எத்தனை ஆயிரம். உருகி காதலித்து திருமணம் முடித்திருப்பார்கள். காதலிக்கும் போது எதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மனம் முடித்த 6 மாதத்தில் மன முறிவிற்காக கோர்ட்டில் நிற்பார்கள். கல்யாணம் முடிந்துவிட்டால் ஒருவர் மற்றவருடைய பொசஷன் என்ற மனப்பான்மை வந்து குற்றம் கண்டுபிடித்து சந்தேகம் வர ஆரம்பிக்கும். கல்யாணத்திற்கு பிறகு வரும் காதல் கடைசி வரை நிற்கும். அதுவும் 60 தாண்டி வரும் உண்மை காதல் கல்லறை வரை வரும். கட்டிய கணவனை அல்லது மனைவியை உயிருக்கு உயிராய் நேசித்து பழக வேண்டும். அன்பு இருக்கும் இடத்தில் சந்தேகம் வராது. ஏனென்றால் அது முழுமையாக மனதை ஆக்கிரமித்து கொள்ளும். மற்ற எண்ணங்களுக்கு அங்கே இடமில்லை. இதையே திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று போதிக்கிறார். உண்மையான அன்பு தன்னையே முழுமையாக கொடுத்துவிடும். பிறகு சந்தேகத்திற்கு இடமேது. ஒரு நண்பருடைய வீட்டிற்கு பழைய நண்பர், பள்ளி தோழர் ஒருவர் வந்தார். அவரை பார்த்தே 30 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. வந்த நண்பர் கொஞ்சம் குசும்புக்காரர். வீட்டுக்காரர் அவரை வரவேற்றுவிட்டு மனைவியை அழைத்து காப்பி கொண்டு வர சொன்னார். அவர் கொண்டு வந்து வைத்த பிறகு மனைவியை நண்பருக்கு அறிமுகப்படுத்தினார். நண்பர் வணக்கம் சொல்லிவிட்டு வீட்டுக்காரர் பக்கம் திரும்பி, இவர்தான் உங்கள் மனைவியா? அப்போது போன மாதம் அந்த லாட்ஜில் பார்த்தோமே அந்த பெண் யார் என்று நண்பரிடம் கேட்டுவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். வந்த நண்பர் பற்ற வைத்து விட்டு அவர் வந்த வேலையை பார்த்துவிட்டு போய்விட்டார். இது போதாதா நம் பெண்களுக்கு குடும்பத்தில் புகைய ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த மனைவிக்கு தன் கணவன் மேல் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருக்குமானால் வந்த விருந்தினர் வாசகத்திற்கு செவி சாய்க்க மாட்டார். சந்தேகம் என்னும் சாத்தானுக்கு அங்கு இடம் இருக்காது. எண்ணங்களற்று சச்சிதானந்தமாய் ஆத்மா இதயத்தில் ஒளிர்கிறது. அது ஏகமாய் உள்ளது. ஆத்மாவிற்கு 2 என்பது இல்லை. எனவே எந்த சந்தேகமும் ஆத்மாவிற்கில்லை. நான் என்று விழிப்பு நிலையில் அகந்தை கிளம்புகிறது. இப்போது ஏகமாய் உள்ள ஆத்மா அகந்தை தோற்றத்தால் 2 போல் தோன்றுகிறது. இதில் எது உண்மை என்ற சந்தேகம் வந்துவிடுகிறது. ஆத்மாவிற்கல்ல இந்த சந்தேகம். இந்த நம் சுய சந்தேகமே அடிப்படை சந்தேகம். செல்ஃப் டவுட் இஸ் த பேசிக் டவுட். அகந்தையே அகில உலக சந்தேகி. இந்த சந்தேகியை ஒருவன் சந்தேகித்து அதன் மூலம் யாது என்று விசாரித்து அகந்தை அழிப்பதே நிரந்தரமாக சந்தேகம் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாகும். ஒரு சீடன் குருவிடம் உபதேசம் கேட்க வந்தார். உள்ளீடற்று அமைதியாக இரு என்று உபதேசித்து அனுப்பி வைத்தார் குரு. 5 ஆண்டுகள் கழித்து உபதேசம் பெற்றவர் திரும்பி வந்து குருவிடம் சொன்னார், நான் வெறுமை அடைந்து விட்டேன், அமைதியாகிவிட்டேன் குருவே என்றார். அந்த வெறுமையையும் அமைதியையும் தூக்கி எறிந்துவிட்டு வா என்று சொன்னார் குரு. குரு வார்த்தையின் அர்த்தம், வெறுமையையும் அமைதியையும் உணரும் நீ யார்? அவனையும் தூக்கி எறி. அறிந்தேன் அறியவில்லை என்று இருமையற்ற ஒருமை நிலையே சந்தேகம் எழா ஆத்மநிலை. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். நண்பர்களே, வணக்கம், நன்றி.